Welcome to the Jesus Calls Ministries. Brother Dinakaran hears the voice of God and brings that message of hope to the millions. He, with his son Dr. Paul Dinakaran, exhibit the love and compassion of Christ to the broken-hearted people around the world through the public meetings, their television ministry, the 24 hours prayer tower, and through the individual prayer ministry. The Dinakarans have also established an accredited technical institute where 3,200 students pursue engineering, management, and computer science, along with being endowed with the power of the Holy Spirit to be God's ambassadors in the dark world. This is the Jesus Calls Ministry. இன்று நம்முடைய தியானத்திற்கென்று இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களை குறித்து நாம் எடுத்துக்கொள்வது நலம் என நாவியில் உணர்ந்தேன். தேவன் எனக்கு கொடுத்த வேத வசனம் ஏசாயா 53:5. இதை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் மைசூர் பட்டணத்திற்கு போயிருந்தேன். போகும் வழியில் சன்னப்பட்னா என்று ஒரு இடம் உண்டு. அங்குதான் மைசூரின் புலி, த டைகர் ஆஃப் மைசூர் என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் ஆண்டு வந்தார். அங்கே அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியத்தை அழகிய படம் ஒன்றாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த படமானால் உள்ளத்தை உருக்கும் ஒரு படம். தன் எதிரிகளோடு போராடி அவர் மாண்டு போன நேரத்தில் என்ன நடந்தது என்பதை அவள் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். உயிரற்ற சடலத்தை, பலவிதமான காயங்கள் நிறைந்த சடலத்தை தூக்கி கொண்டு போர் சேவகர்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள். அரண்மனைக்குள் வந்தவுடனே அங்கிருந்த பெண்கள் கோவென்று கதறி அழுகிறார்கள். அவருடைய சின்னம் சிறு குழந்தைகள், கள்ளம் கபடமற்ற குழந்தைகள், ஒன்றும் தெரியாமல் அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். பால் வழியும் அந்த முகத்தை காணும் பொழுது யார் உள்ளமும் உருகும். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த 2 பிள்ளைகளும் லண்டனில் வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் பெரியவர்களானார்கள். அவர்களுக்கு குடும்பங்கள் என்று வந்தது. அவருடைய ஒரு புதல்வன், அதாவது திப்பு சுல்தான் அவருடைய பேரன், தன்னுடைய 30வது வயதில் சென்னப்பட்னாவுக்கு வந்தார். அங்கே அந்த படத்தை அவருக்கு காண்பித்தார்கள். அப்படியே சிலை போல சமைந்து நின்று விட்டார். அவருடைய கண்களில் வெள்ளம் போல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த காயங்களை கண்ட பொழுது உள்ளம் உருகியது. என் அன்பிற்குரியவர்களே, அதை போலவே நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களை பார்க்கும்போது நம்முடைய உள்ளமும் உருகுகிறது. அருள்நாதர் மரித்த கடைசி நேரத்திற்கு பாருங்கள். லூக்கா 23:46-47 பாருங்கள். தேவன் தம்முடைய கரத்தில் தன் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறார். தன் உயிரை விடுகிறார். அங்கிருந்த போர் சேவகன் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், இப்படி மரித்த ஒரு மனிதரை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஜனங்கள் எல்லாரும் மார்பில் அடித்து கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். 49வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 23:49, அவருடைய குடும்பத்தின் மக்களும் இன்னும் அவருக்கு அறிமுகமான யாவரும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனாதை போல் அவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அவருடைய அந்தரங்க சீடர்களாகிய யோசேப்பும் நிக்கோதேமும் வருகிறார்கள். அவரை பின்பற்றி 3.5 ஆண்டுகள் வந்து அற்புதங்களை, அடையாளங்களை ருசித்து அவருடைய சீடர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் இந்த மக்கள் தான் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 15:44-45 பிலாத்துவினிடம் யோசேப்பு போகிறார்.
ஐயா, அந்த இயேசுவின் உடல் அனாதையாக தொங்குகிறது, தயவு செய்து என்னிடம் கொடுங்கள். அங்கே பிலாத்து தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும். காரணம், மத்தேயு 27:19 சொல்லுகிறது, நியாயாசனத்தில் இயேசுவை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி சொல்லி அனுப்புகிறாள், அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். என்றாலும் கையை கழுவி கொடியவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டோமே என்ற வேதனை அவருக்கு. மறுபக்கம் ஒருவேளை அவருடைய மனைவி அழுது கொண்டிருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் தான் அவர் போய், ஐயா, எனக்கு இயேசுவின் உடலை தாருங்கள் என்று கேட்ட பொழுது ஒரே ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா? எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். அந்த இருவரும் அந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்த பொழுது எப்படி மனம் கலங்கி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு அறிவுரை வழங்கிய யோவான் 3ஆம் அதிகாரத்தின்படி நடுநிசியில் நான் அவரோடு பேசிய பொழுது அன்பு வார்த்தைகளை பேசி என்னை ஆறுதல் படுத்திய இவரா உயிரற்ற சடலத்தோடு இப்பொழுது கிடக்கிறார். இவருடைய சரீரத்தில் ஏன் இந்த காயங்கள்? இந்த நீதிமானுக்கு ஏன் இந்த காயங்கள்? அற்புதங்களை செய்த கரங்கள் இப்பொழுது வாடி இப்படி உணர்ச்சியற்று கிடப்பது எதற்கு என்று புலம்பி அழுதிருப்பார்கள். 1992 ஆண்டு என்னுடைய தகப்பனார் தன்னுடைய 80வது வயதில் ஆண்டவரிடம் போய் சேர்ந்தார். கடைசி நாட்களில் அவரால் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. எனவே எங்களுக்கு மிகவும் அதிகமான டாக்டர் ஜே.டி. சுப்பிரமணியம் என்ற ஒரு மருத்துவர் சொன்னார், பிரதர், நீங்கள் வீட்டில் வைத்து பார்க்க முடியாது, நான் அப்பாவை போல பார்த்து கொள்கிறேன் என்று அழைத்து கொண்டு போனார். அவருடைய கையிலே இந்த குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் போட்டிருப்பார்கள். என் தகப்பனார் அப்படியே மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணும் நேரம் வந்தது. என் மனைவி என் தகப்பனாரின் கரத்தை எடுத்து என் கையில் கொடுத்தாள். கடைசியாக அப்பாவுக்கு முத்தமிடுங்கள் என்று சொன்னார். எத்தனை வயதானாலும் ஒரு தகப்பன் தான் அந்த இடத்தை நிரப்பவே முடியாது. முத்தமிட்டேன். ஐஸ் கட்டி போல இருந்தது சில்லென்று. அதே சமயத்தில் வீங்கியிருந்த அந்த கைகளை பார்த்தேன். ஐயோ, என் அப்பாவுக்கு ஏன் இப்படி கை வீங்க வேண்டும்? மனம் கசந்தழுது. ஒரே ஒரு வினாடி என்னுடைய அத்தனை ஆண்டுகள் அவர் காண்பித்த அன்பு பாசம் என் உள்ளத்தை உருக்கியது. மனம் கசந்தழுது. என் அன்பிற்குரியவர்களே, அந்த நிக்கோதேமும் யோசேப்பும் அப்படித்தான் அழுதிருப்பார்கள். வேதம் சொல்கிறது, இந்த இருவர் தான் அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். ஒரு அழகிய பழமொழியை நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, when you smile the whole world will smile, but when you weep you will weep all alone. நீ சிரிக்கும் பொழுது உலகமே உன்னோடு கூட சிரிக்கும், நீ அழும் பொழுதோ தனித்து அழுவாய். அந்த இருவரும் தனித்து அழுதார்கள். அனாதை போல கிடந்த அந்த உடலை பார்த்து, அதிலிருந்த காயங்களை பார்த்து. எனினும் பிரியமானவர்களே, இந்த காயங்கள் அந்த உடலில் ஏற்படுவது என்பது தேவனுடைய திருவுள சித்தம். அதை மாற்றவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு உலகிற்கு வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தவன் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவன் அப்பொழுதே ஏசாயா 53 எழுதி வைத்தான், அவர் எப்படி வேதனைப்படுவார், எப்படி நொறுக்கப்படுவார் என்று. அதில் தான் அவன் இப்படி சொல்கிறான். ஏசாயா 53:5 திரும்ப வாசிக்க கேட்போமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீதிமொழிகள் 20:30 சொல்லுகிறது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் தான் பொல்லாதனுடைய இருதயத்தை அழுக்கற துடைக்கும் என்று. வேறு வழியே கிடையாது. காயமுறை அடிக்கப்படும் அடிகள். என் அன்பிற்குரியவர்களே, எனவே இயேசு சொன்னார், அந்த காயங்களை நான் ஏற்றுக்கொள்ளட்டும். என் மக்களுடைய மீறல்கள் நிமித்தம் அவர்கள் பட வேண்டிய காயங்களை நான் படட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்டை நாடு ஒன்றிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கிருந்த மிகப்பெரிய பிரமுகர் தன் வீட்டில் என்னை தங்க வைத்தார், உணவு கொடுத்தார்.
ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லும் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவே மாட்டார். இறுதியில் ஒரு நாள் அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலை தண்டனை அனுபவித்தார். அதன் பிறகு என்னை பார்க்க வந்தார். ஓவென்று கதறி அழுதார். அவர் சொன்னார், பிரதர், சிறையில் படாத பாடுபட்டு விட்டேன். அப்பொழுது கொடிய நோய் ஒன்று என்னை தாக்கியது. கற்றுக்குட்டியாக இருந்த டாக்டர்கள் தான் எனக்கு 6 முறை ஒரே இடத்தில் வெட்டி 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 சிகிச்சை செய்தார்கள். என்னுடைய மார்பை பாருங்கள், என்னுடைய வயிற்றை பாருங்கள். கதறினேன், துடித்தேன் வலியில். யாரும் கவலையே பட மாட்டார். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொன்ன காரியம் எனக்கு நினைவிற்கு வந்தது. கண்ணீரோடு கதறி அழுதேன். ஆண்டவரே, சிலுவையில் நீர் பட்ட காயங்களை நினைத்தரும். எனக்காகவே இந்த பாடுகளை பட்டீர் என்பதை நினைத்தரலும். எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கெஞ்சினேன். என் வாழ்க்கையும் மாறியது, என் நோயும் மாறியது. அவர்தான் எனக்கு உதவி செய்தார் என்று அவர் சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நேரம் வரும், தனித்து நாம் புலம்பும் நேரம் வரும். நமக்கு யாருமே உதவி செய்ய முன் வராத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் ஐங்காயம் படைத்த ஆண்டவர் தான் ஒரு அனாதை போல சிலுவையில் தொங்கினதை நினைப்பார். அவர் உடல் அனாதை உடலாக கிடந்ததை நினைப்பார். அவர் நமக்கு உதவி செய்வார். யோவான் 14:18 இயேசு சொன்னார், நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவளாக விடேன், ஒரு நாளும் திக்கற்றவளாக விடேன். காரணம், அந்த வழியை நான் போயிருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு யாரும் இல்லையே, அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று மனம் கசந்து வந்திருக்கலாம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோமா? ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா எந்துரையே, ஆதாரம் நீதானையா. அவர் நமக்கு போதும். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். போகட்டும். வேத புஸ்தகத்தை இன்னும் கருத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் காரணமற்ற காயங்களும் நமக்கு வரக்கூடும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 23, 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 23, 29, 30. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுவையும் சாராயத்தையும் நாடும் ஒரு மனிதனுக்கு காரணமற்ற காயம் வரும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தடவை இப்படி கூறினார்கள், மது விலக்கு எடுத்துவிட வேண்டும் என்று எல்லாரும் வற்புறுத்துகிறீர்கள். ஆனால் நான் சிறுவனாக இருந்த பொழுது காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு நாள் மாலையும் மாலை மயங்கும் நேரத்தில் அந்த தெருவில் குடியிருந்த ஒரு மனிதன் நன்றாய் குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டு வருவான். வீட்டிற்குள் புகுந்த உடன் தானே ஒரே கூச்சலாய் இருக்கும்.
அவன் மனைவி கூச்சலிடுவாள், பிள்ளைகள் அலறுவார்கள், அப்பா அடிக்காதிருங்கள் என்று. அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் மது விலக்கும் இருக்கும் என்று சொன்னான். ஒரு நாள் பத்திரிகையில் இவ்வாறு வாசித்தேன். சென்னையில் ராயபுரம் என்ற ஒரு இடம் உண்டு. அங்கே ஒரு மனிதன் தினமும் குடித்துவிட்டு வந்து தன் மனைவி அடிப்பான். ஒரு நாள் மாலை திரும்பி வந்தான். தன் மனைவியின் மீது கோபம் கொண்டான். இறுதியில் அந்த பெண்ணினுடைய முடியை பிடித்து சுவரில் ஓங்கி ஓங்கி அடித்தான். வலி பொறுக்க முடியாமல் அவள் அலறினாள். பிள்ளைகள் கூச்சலிட்டார்கள், அப்பா அம்மாவை விட்டு விடுங்கள். அக்கம் பக்கத்தில் இந்த பெரியவர்கள் ஓடி வந்தார். எவ்வளவோ முயற்சி செய்தார். என் மனைவியை நான் அடிப்பேன், உங்களுக்கு என்ன என்றார். கடைசியாக மோதி அடித்த பொழுது அந்த தலை நொறுங்கியது, சுக்கு நூறாக நொறுங்கியது. தாரை தாரைய ரத்தம் வழிய தரையில் விழுந்து மாண்டு போனாள். காவல்துறை அதிகாரிகள் வந்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஏனப்பா இப்படி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டாய், இந்த 4 பிள்ளைகளையும் அநாதிகளாகி விட்டாயே என்று கண்ணீரோடு அவனை சிறை செய்து அழைத்து கொண்டு போனார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இதை மனதில் வைத்துதான் அருள்நாதர் இயேசு சொன்னார், ஐயோ என் பிள்ளைகளுடைய காரணமற்ற காயங்கள் என் மேல் வரட்டும், நான் சாகட்டும், என் பிள்ளைகள் காரணமில்லாத காயமின்றி வாழட்டும், என் காயத்தினால் வாழட்டும் என்று சொன்னார். மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேறொரு மனிதனை குறித்தும் நாம் பார்க்கிறோம், காரணமற்ற காயங்கள். கேட்போமா? அவர்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இரவும் பகலும் சுமார் 2000த்திற்கு அதிகமான பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருந்த லேகியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கல்லறையில் இருந்தான். கல்லுகளை எடுத்து தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டான். அவனுக்கே ஒன்றும் தெரியவில்லை. காரணமற்ற காயங்கள். பாப்பட்லா என்ற ஒரு இடத்திற்கு, அங்கே இருந்த பேப்டிஸ்ட் சபையின் ஒரு முக்கிய கூட்டத்திற்கு நானும் என் குடும்பத்தினரும் போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. போதகர் சொன்னார், பிரதர், கொஞ்சம் பேர் எப்படியாவது நீ கை வைத்துதான் எங்களை அனுப்பணும் என்று சொல்கிறார். நான் வரிசையாக அவர்களை வைத்திருக்கிறேன், நீங்கள் கைகளை வைத்து போனால் போதும் என்றார். முதல் மனிதருக்கு ஜெபம் பண்ணினேன். 10ஆவதாக இருந்த ஒரு பெண் ஒரே கூச்சல் போட்டார். தன்னுடைய தலையை தரையிலே ஓங்கி 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 அடித்தாள். அவளுக்கே தெரியவில்லை அவளுக்குள் இருந்த ஒரு பிசாசு. என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவன் இதை முன் அறிந்திருந்தார். எனவேதான் அவர் நம்முடைய உடலில் இருந்த காயங்களுக்கு இடம் கொடுத்தார். அவர் சொன்னார், எபிரேயர் 2:14-15 மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை என் மரணத்தினால் நான் அழித்திருக்கிறேன், கவலைப்படாதிருங்கள், என் பெயரை சொல்லுங்கள், அவன் ஓடுவான். மார்க் 16:17 சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுவது, அவரோடு சஞ்சரிப்பது எதற்காக? 9 வரங்களை பெற்று மக்களுக்கு உதவி செய்வதற்காக. அதில் 10வது வசனம் 1 கொரிந்தியர் 12:10 ஒரு வரத்தை குறித்து எழுதியிருக்கிறது, ஆவிகளை பகுத்தறியும் வரம். இந்த வரம் உங்களுக்குள் வந்துவிட்டால் எல்லா பிசாசுகளுக்கும் தெரியும் நீங்கள் யார் என்று. உங்களுக்குள் இருப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று பக்தன் சொன்னான் கலாத்தியர் 2:20. எனவே இந்த பிசாசுகள் உங்களை பார்த்த உடனேயே அவர்களுக்கு தெரியும் இந்த மனிதனிடம் அல்லது இந்த ஊழியனிடம் விளையாட முடியாது என்று தானாக புறப்பட்டு செல்லும். அதோடு சண்டை கிண்டே ஒன்று வேண்டாம்.
இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவைகள் அலறின. நசரேனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தி? அதே தான், கவலைப்படாதீர்கள், பிசாசுகள் இருக்கலாம். மார்க் 1:39 சொல்லுகிறது, இயேசு பிசாசுகளை துரத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்மை காணும் பொழுது அவைகள் நடுங்கும் ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறார் ஆண்டவர். காரணம், அவருடைய பெயரை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார், அவருடைய இணையற்ற வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிசாசுடைய சரித்திரத்தையும் சொல்லும் ஒரு வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் மத்தியானம் உணவு அருந்த உட்கார்ந்தோம். அதே பெண் அந்த வழியே போனாள். என் மனைவி கேட்டாள், எம்மா நல்லா இருக்கியா? அவள் சொன்னா, நல்லா இருக்கிறேம்மா, வாழ்க்கையிலே முதல் தடவையாக நல்லா இருக்கிறேன். ஆனால் இந்த நெத்தியில் தான் எனக்கு ஒரே வலி வலிக்குது, என்னன்னே தெரியல, எனக்கு ஒன்றுமே ஒரே வலியாக இருக்கு என்று சொன்னாள். நானும் என் மனைவியும் கதறி அழுதோம். அவளுக்கே தெரியவில்லை. காரணமற்ற காயங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு சொன்னார், நான் காயப்படட்டும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், பிசாசின் பிடியிலிருந்து அவள் விலகி வாழ்ந்திருக்கட்டும், அந்த காயங்கள் என்மேல் வரட்டும், காரணமற்ற காயங்கள். மற்றும் ஒரு காரியத்தை அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:10 நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். தேவனோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி, நோய்களுக்கு உட்படுத்தி அவரை நொறுக்கினார். நோய்களுக்கு உட்படுத்தி அவர்களை நொறுக்கினார். இயேசுவை நொறுக்கினார். நம்முடைய நொறுக்குதலை அவர் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஐயோ, எத்தனை மகிழ்ச்சி! அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை தமது சரீரத்தில் சுமந்தார். ஆகவே தான் இந்த காயங்கள். எரேமியா 15:18 வாசிக்க கேட்போம். எரேமியா 15:18. என் நோவு நித்திய காலமாகவும், என் நோவு நித்திய காலமாக இருக்கிறது, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருக்கிறது, என் காயம் ஆறாத புண்ணாக இருக்கிறது. நாம் அப்படித்தான் பல சமயங்களிலும் புலம்புகிறோம். ஐயோ, என் நோய் தீராதா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறார்களே, எனக்கு இந்த நோய் தீராதா? புலம்பி அழுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நோய் மிக கொடியது. ஆனால் இயேசு சொன்னார், அதை நான் சுமக்கட்டும். நமது நாட்டின் தலைவர் ஒருவர் ஒரு விஷய கொடிய நோயுற்றார். அவரை காண்பதற்காக மற்ற அரசியல் தலைவர்கள் யாவரும் புறப்பட்டு போனார்கள். அவரை பார்த்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஒவ்வொருவரும் கண் கலங்கி புலம்பிக் கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? உள்ளே போய் அவரை பார்த்தார்கள். ஐயா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் பதிலே சொல்லவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. தன் கண்களினால் இந்த பக்கம் தன் கையை பார்த்தார், திரும்பி பார்த்து இந்த கையை பார்த்தார். 2 கைகளிலும் ஏராளமான ஊசிகள், மருந்து செலுத்தப்படுவதற்காக. கண் கலங்கினார், அழுதார். அத்தனை பேரும் கூட அழுதார். நோய் கொடியது. இயேசு சொன்னார், என்மேல் வரட்டும், என்மேல் வரட்டும், சகல காயங்களும் எனக்கு வரட்டும், என் பிள்ளைகளுடைய ஆறாத காயங்கள் என்மேல் வரட்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கட்டும், நான் காயங்களோடு இந்த உலகை விட்டு போகட்டும். ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. யோவான் 20ஆம் அதிகாரம் 25-27 வரை இயேசுவின் நெருங்கிய சீடனாகிய தோமா அவர் உயிரோடு எழுந்ததை நம்பாமல் இப்படி சொன்னான், ஓ, அவர் உயிரோடு எழுந்து விட்டாரா? நான் அவரை பார்க்க வேண்டும்.
அவருடைய காயங்களை பார்க்க வேண்டும். அந்த ஆணிகளினால் உண்டான காயங்களில் என்னுடைய கரங்களை நான் போட வேண்டும். அப்பொழுதுதான் நம்புவேன். 8 நாளைக்கு பின்பு இயேசு தோன்றினார். தோமா, என் காயங்களை பார், உன் விருப்பத்தின்படியே நீ தொட்டு பார்க்கலாம் என்றார். இந்த காயங்களை கண்டவுடன் என்னுடைய உள்ளம் முருகியது. என் ஆண்டவனே, என் தேவனே, மை லார்ட் அண்ட் மை காட். அன்றோடு அந்த காயங்கள் சிலுவையோடு அது ஒளிந்து போகவில்லை. அவருடைய உடல் உயிர்த்தெழுந்த உடலிலும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எப்படி காண்கிறோம்? அடிக்கப்பட்ட வண்ணமாக இன்னும் இருக்கிறார். ஆறாத காயங்கள் உள்ளவராய் உட்கார்ந்து இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் புலம்பும் பொழுது, ஐயோ என்னால் ஒன்றும் முடியலையே சாமி, என்னால் ஒன்றும் முடியவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் ஊழியம், ஒரு பக்கம் கணக்கற்ற மக்களுக்கு ஆண்டவர் என்னுடைய சின்ன சின்ன பிரார்த்தனை கேட்டு இரவும் பகலும் சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் எல்லாம் சுகம் பெறுகிறார். ஆனால் நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிவார். அத்தனை நோய்கள் வழியை கடந்து போயிருக்கிறேன். பாவத்தினால் வந்த நோய் அல்ல, ஊழியத்தினால் வந்த நோய். 2 கொரிந்தியர் 12:10 பவுலடிகள் சொல்கிறார், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள், பலவீனங்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பலவீனங்கள், அதுவும் ஒன்று உண்டு. என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு கூட்டங்கள் இப்படி முடியும் பொழுது கடைசி இரவு சுமார் 50,000 பேர், 30,000 பேர் என்று இரவு முழுவதும் ஒவ்வொருவர் மீதும் கை வைத்து ஜபிப்பேன். விடியற்காலம் 3 மணி வரை ஜபிப்பேன். அப்படியே தூக்கி ஒரு காரில் என்னை போடுவார்கள். பக்கத்தில் இருக்கிற விமான நிலையத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். முதல் பிளேனை பிடிப்பேன். 9 மணிக்கு கரெக்டாக என் ஆஃபீஸில் இருப்பேன். இப்படியே என்னுடைய சரீரம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. யாராவது ஏதாவது, ஐயா என் மகனுக்கு கேன்சர்யா, 29 வயசுயா, காப்பாற்றுங்கய்யா என்று சொன்னார். அந்த கேன்சர் என் மேலே தான் இருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. ஒரே ஒரு தடவை சொன்னால் போதும், மனம் கசந்து அழுவேன். மணிக்கணக்காக என் முழங்காலில் நிற்பேன். என் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பை இந்த பொல்லாத மனிதனுக்கு கொடுத்தது யார்? காயம் நிறைந்த இயேசு. ஒரு தடவை என் மகன் குண்டக்கல் என்ற இடத்திற்கு கூட்டம் நடத்த போயிருந்தான். தேவன் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் மக்களை குணமாக்கும் வரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கிருபையாக செயல்படுவது காரணம், 1980ஆவது ஆண்டு தன் இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான் 18வது வயதில். அதன் பிறகு MBA படித்து PhD படித்த பொழுது அநேக பல்கலைக்கழகங்களில் நேரடியாக நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டின் சீஃபாக வாருங்கள் என்று அழைத்தார்கள். நானும் சொன்னேன், தம்பி நானும் பேங்க்கில் இருந்து வேலை செய்தான்ப்பா, ஊழியத்தையும் செய்தேன், நீ அப்படி செய்ய என்று சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் ஆண்டோடைய ஊழியத்திற்காகத்தான் முழுவதும் நேரத்தை கொடுக்கப் போகிறேன் என்றான். ஒவ்வொரு தடவையும் அவன் பிரசங்கிக்கும் பொழுது பின்னால் இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற வரம் எனக்கு இல்லையே என்று அவன் சோர்ந்து போகக்கூடாது. அவனை உற்சாகப்படுத்தும். 2 மடங்கு இந்த வரத்தை தாழும். அவன் என்னை விட அதிகமாய் பிரகாசிக்கப்படும் என்று கண்ணீரோடு ஜெபிப்பேன். 14 ஆண்டுகள் ஜெபித்தேன். பொறுமையாக இருந்தான். ஒரு நாள் ஒரு உபாச ஜெபக்கூட்டத்தில் நாங்களும் உட்கார்ந்திருந்தோம். திடீரென்று ஒருவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இன்று முதல் என் ஊழியன் ஜனகரனுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரங்களை இரட்டிப்பாக பாலுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அன்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை ஊழியம். குண்டக்கல் போயிருந்த பொழுது அங்கிருந்த ரயில்வே அதிகாரிகள் அதை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஒரு நாள் மாலை நெஞ்சில் ஏற்பட்ட ஒரு அறுவை சிகிச்சையினால் நெஞ்சு கூடாமலேயே போன ஒரு மனிதர் அங்கே இருந்தார்.
அவருக்கு சட்டை போட முடியாது, ஒன்றும் முடியாது. அந்த காயம் ஆறாத காயம், 2 பக்கம் அப்படியே பிளந்து நிற்கும். எப்பொழுதும் அதில் சீழ்வரும் தொல்லை, அழுது கொண்டே இருப்பார். ஜெப நேரம் வந்தது, முடிந்தது. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரே கூச்சல் போட்டார். அவர் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னார்? மார்பை பாருங்கள், யாரோ தைத்து விட்டார்கள், யாரோ வைத்தியர் தைத்தது போல தைத்து விட்டார்கள், பாருங்கள் என்று சொன்னார். எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் முன்பது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக நெஞ்சை திறந்து காட்டினார். என் அன்பிற்குரிய இதை செய்தது யார்? காரணமற்ற காயத்தை ஒன்று பண்ணும் நோய்களை தன்மையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய அருள்நாதர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய காயங்கள் இன்னும் மாறாத காயங்கள், இன்றும் அதில் ரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் கதறும் பொழுது மறக்கவே மாட்டார். ஐயோ, என்னை ஆணியிலே போட்டு இப்படித்தான் அடித்தார், என் மகனுக்கு இந்த ஒரு இன்ஜெக்ஷனை தாங்க முடியலையே என்று கண் கலங்குவார், விரைந்து வருவார். இன்று இரவு உங்களுக்கு அப்படி செய்வார். நாம் இங்கு வேடிக்கைக்காக கூடி வரவில்லை. உங்களில் ஒருவராவது எனக்கு நேரம் போகலை, போய் ஒரு மீட்டிங் போய் வரேன் என்று வரவில்லை. அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை அணைப்பார், உங்களை முத்தமிடுவார், உங்கள் கண்ணீரை துடைத்து அனுப்புவார். தெரிந்த இந்த பழைய பாடலை பாடுவோமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தால் பேதங்கள் இந்திய கிருபைய அன்பை அழித்திடவே, யாராயிருந்தால் பேதங்கள் இந்திய கிருபைய அன்பை அழித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இன்றைக்கு உங்கள் நோய்கள் மறையும். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் கண்ணீரை மறக்கவே மாட்டார். கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை வேதம் சொல்கிறது. அது என்ன கூறுகிறது? அவர்
நம் நொறுங்குண்ட இதயத்தை கட்டுவதற்காக தாம் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீதுகள் நிமித்தம் காயப்பட்டார், அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். சங்கீதம் 147:3 தேவனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயத்தை விளக்குகிறது. கேட்போமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள். பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறது. சங்கீதம் 69:20 பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. வேத பாரகனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்திற்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து தன் இருதயத்தை தேவனுடைய கட்டளைகளை அறிவதற்கென்றே பக்குவப்படுத்தியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த எஸ்ரா எழுதுகிறான் சங்கீதம் 119:39, தேவனே, நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விட்டு விலக்கியர். எதுவும் வரட்டும், நிந்தை மட்டும் வேண்டாம், என்னால் சகிக்கவே முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் என்ற நகரில் நான் இருந்தேன். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் திருட்டு போயிற்று. காவல்துறையினர் வந்தார்கள். அதே தெருவில் வசித்த வேறொரு கண்ணியமான மனிதர் மீது புகார் சொன்னதினால் அவரை கைது செய்து கொண்டு போனார்கள், ஜெயிலில் வைத்தார்கள். உண்மையாகவே இவர் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது வேறு யாரும் உண்டா என்று கருத்தாக பாடுபட்டார்கள். உண்மை திருடனை கண்டுபிடித்தார். அதற்குள் 2-3 நாட்கள் ஆகிவிட்டன. அவரிடம் மன்னிப்பு கேட்டார். ஐயா, தெரியாமல் நடந்துவிட்டது, மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவரை அன்போடு வீட்டில் கொண்டு போய் விட்டு மறுபடியும் அவரை உற்சாகப்படுத்தி வந்தார்கள். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பெரிய மகிழ்ச்சி. அவரை தழுவி முத்தமிட்டார்கள். வீடு வந்ததே போதும் என்று. அடுத்த நாள் காலை வந்ததே, அவர் எழுந்திருக்கவே இல்லை. கதவை திறந்து பார்த்தார். அவர் தூக்கு போட்டு உத்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். கீழே ஒரு கடிதம் எழுதி வைத்து போயிருந்தார். என்னதான் நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார். வரும் கால சந்ததி முழுவதும் என்னை ஜெயிலுக்கு போய் வந்தவன், ஜெயிலுக்கு போய் வந்தவன் அவன் வீடா, அவன் மகளா என்று தானே சொல்வார்கள். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு யார் திருமணம் செய்து வைப்பார், யார் திருமணம் செய்ய முன் வருவார்கள், என் நிந்தை என்னை விட்டு நீங்காது என்ற வேகத்தில் நான் போகிறேன். என் பிள்ளைகளே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன நிந்தை இருதயத்தை பிளக்கும். நீதிமொழிகள் 12:18 சொல்கிறது, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் ஒன்றை. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, அவன் மனதுருக்கத்தோடு பேசுவான். ஆனால் பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. சர் ஐசக் நியூட்டன் நோபல் பரிசு பெற்றவர், எத்தனையோ ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து எழுதி வைத்தவர். அண்மையில் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், எத்தனையோ விண்வெளி விஞ்ஞானிகள் தோன்றினார்கள், ஐசக் நியூட்டன் போல ஒருவர் கிடையாது. அத்தனை காரியங்களை தேவனுடைய இணையற்ற வல்லமையினால் அவர் கண்டுபிடித்து வைத்து போயிருக்கிறார். அண்மையில் பத்திரிகையில் ஒரு காரியத்தை வெளியிட்டிருந்தார்கள். எதிர்காலத்தில் சம்பவிக்கப் போகிறது என்ன என்பதை குறித்து 4500 பக்கம் விஞ்ஞான ரீதியாக அவர் எழுதியிருந்தார். அதில் இந்த 2060 இந்த உலகம் முடிவடையும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அத்தனை பெரிய ஞானி, தேவனுடைய ஆசி பெற்றவர். அவர் தாம் கண்டுபிடித்த பல ஆராய்ச்சிகளை புத்தக வடிவில் வெளியிட நேரமில்லாமல் போய்விட்டது. இறுதியில் அவர் 10 ஆண்டுகள் கழித்து வெளியிட்டார். உடனே பலர் சொன்னார்கள், எங்கள் புத்தகத்திலேருந்து இவன் திருடி எழுதிட்டான், நாங்கள் தான் இதை முதல்ல கண்டுபிடித்தோம் என்று. அதே சொல்ல உள்ளத்தை உடைத்தது. ஒரே வருடத்துக்குள்ளே இறந்து போனார். நிந்தை, கடும் சொற்கள். 3வது ஒரு காரியமும் கூட உள்ளத்தை உடைக்குமா.
நீதிமொழிகள் 12:25 பாருங்கள். இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். நீதிமொழிகள் 15:13 பாருங்கள். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். 17:22 சொல்கிறது, ஐயோ, ஆவி முறிந்து போனால் அது எலும்பை உலர பண்ணும். நீதிமொழிகள் 18:14 சொல்கிறது, ஐயோ, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? தாங்கவே முடியாது. 1986 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஏற்பட்ட கொடிய ஒரு கார் விபத்தில் நானும் என் மனைவியும் என் அண்ணன் மகனும் என் அன்பு மகள் ஏஞ்சலும் சிக்கிக்கொண்டோம். ஏஞ்சலுடைய வலது புறத்தில் உட்கார்ந்திருந்தாள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எங்கே இருக்கிறோம்? என்ன நடந்திருக்கிறது? ஏன் இப்படி போலீஸார் நிற்கிறார்கள்? என் மகள் என் தோளின் மீது விழுந்து கிடந்தாள். நான் சொன்னேன், ஏஞ்சல் எழுந்துரு, ஏஞ்சல் எழுந்துரு. ஏஞ்சல் எழுந்திருக்கவே இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, உலகமே எனக்கு இருண்டு போனது. நான் என்னுடைய குளிக்கும் அறைக்கு போவேன். எல்லா டேப்புகளையும் குழாய்களையும் திறந்து விடுவேன். தண்ணீர் வெளியே வரும் சத்தத்தோடு அந்த அறை நிறைந்திருக்கும். நானும் கூச்சல் போடுவேன், ஏஞ்சல், உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உனக்கு பதிலாக நான் செத்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஏஞ்சல், நீ எங்கே போனாய்? அவளுடைய டைரியில் அவள் எழுதி வைத்திருந்தாள், இந்த உலகத்தில் நான் விரும்பும் எல்லா காரியங்களிலும் என் தகப்பனாரின் முத்தங்கள் தான் எனக்கு மிக மிக சிரேஷ்டமானது. அது வாசிக்க 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 ஐயோ, எங்களை யாரும் ஆற்றி தேற்ற முடியவில்லை. துக்கம், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவி யாரால் வாங்கக்கூடும்? இத்தகைய சூழ்நிலையில் தான் நம்முடைய போதகர்களுடைய ஊழியம் மிக மிக சிரேஷ்டமானது என்பதை நாம் உணர முடியும். எங்களுக்கு ஒரு அருமையான போதகர் இருந்தார், ரெவரண்ட் ஜார்ஜ் கருணாகரன் என்று. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு மாதம் மாறி 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 வருவார்கள். நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சாப்பாடு கொண்டு வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது எல்லா ஆராதனையும் முடித்து விட்டு வந்து எங்களுக்கு வீட்டிலே கம்யூனியன் கொடுப்பார். அண்ணே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிப்பது தான் அண்ணே நமக்கு ஆறுதல் என்பார். அதன் பிறகு ஒரு அன்பு கட்டளை போட்டார், அண்ணே, யார் வந்து கல்லறைக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடாது. என்கிட்ட உத்தரவு இல்லாமல் நீங்கள் போகவே கூடாது. ஒன்று நான் கூட வரணும், அல்லது என்கிட்ட இருந்து நீங்கள் உத்தரவு வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் கல்லறை தோட்டத்திற்கு போகவே கூடாது. அன்பு, இதை ஒரு போதகரால் தான் செய்ய முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 to 13 வரை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள். ஒரு மெய்ப்பனுக்குத்தான் தன் நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று தெரியும். அதற்குத்தான் போதக ஊழியத்தை, மெய்ப்பரின் ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என் இருதயத்தை அவர் இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகளுக்கு நேராக திருப்பினார். ஒரு நாள் 6 வாரங்கள் கழித்த பிறகு நானும் என் குடும்பத்தினரும் காலையில் வழக்கம் போல ஜபிக்க உட்கார்ந்தோம். உற்சாகத்தினால் அல்ல, கடனுக்காக, வெறுப்பாக, என்றாலும் செய்ய வேண்டுமே என்பதற்காக. காரணம், உலகமே எங்களுக்கு இடிந்து போவது போல் தோன்றியது. அருள்நாதர் இயேசு தோன்றினார். அவர் சொன்னார், என் அன்பு மகனே, உன் மகள் ஏஞ்சல் என்னோடு இருக்கிறாள். நானும் உன்னோடு கண்ணீர் வடிக்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர் முன்பதாக, பிசாசிற்கு முன்பதாக நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் என்னை மறுதலிக்க மாட்டீர்கள், என் ஊழியத்தை தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடுவீர்களோ என்றார். எங்களையும் அறியாமல் தேவனுடைய ஆவியானவர் மீது இறங்கி வந்தார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நிறைத்தார்.
எங்களையும் அறியாமல் ஒரே கூச்சல் போட்டோம். நாங்கள் உம்மை வெட்கப்பட விடவே மாட்டோம். எங்களை உயிர்ப்பித்தார். என் அன்பிற்குரியவர்களே, உங்களையும் உயிர்ப்பிப்பார். துக்கம் வரலாம், வேதனை வரலாம், சஞ்சலம் வரலாம், ஆனால் அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் காயமடைந்த இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஏசாயா 53:10 சொல்லுகிறது போல அவர் நொறுக்கப்பட்டதை நினைப்பார். ஏசாயா 53:5 தாம் நொறுக்கப்பட்டதை நினைப்பார், நமக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஒரு பழைய பாடலை பாடுவோமா? மிக மிக என் உள்ளத்தை கவரும் ஒரு பாடல். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் ஒன்னிலும் வேகுவார். கஸ்தி அடைந்தோம் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியா. அஞ்சாதீரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் தீகையாதீரு, தகுந்த தோணை ஓனக்கு தப்பாமல் செய்குவார். கருத்தாய் தெய்வதயவை எப்போதும் நம்போம் பிள்ளையை சகாய மறவார். மெய்பக்தி உன்னில் வேர்கொண்டால் இரக்கமான கரத்தால் அணைத்து பாலிப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்முடைய அருள்நாதர் இயேசு என்று கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுது உங்கள் எதிரே அவர் தோன்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். அழாதே, அழாதே என்று சொல்வார். உயிர்த்தெழுந்த இயேசு யோவான் 20:15 படி மகதலேனா மரியாளை பார்த்து சொன்னார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒரே ஒருவர், தேவாதி தேவனாக இருந்து மனு உருக்கொண்டு இறங்கி வந்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்த நம்முடைய குல தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றிரவு உங்களுடைய எதிரே தோன்றுவார். அவருக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. எபிரேயர் 2:9 சொல்லுகிறது போல ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக, 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 ஜாதி, இன, சமய, மொழி, தேசிய வேறுபாடின்றி ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும். காரணம் அவர் கடவுள், மாம்சத்தில் வெளிப்பட்ட இறைவன். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக ஒருவராவது என்று சொல்லக்கூடாது, ஐயோ என்னால் மதுவை விட முடியாது, என்னால் இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியாது, நான் நீதிமான் அல்ல, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், ஒருவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் ஒவ்வொருவருக்காய், 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 ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார். எனவே தைரியமாய் சொல்லுங்கள், இல்லை, இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், என் பாவங்களின் அக்கிரமங்களை மீறல்களை மன்னிப்பார்,
எனக்கு புது வாழ்வு கொடுப்பார், எனக்கு புது இருதயம் கொடுப்பார். ஐயோ, நோயில் வெந்து போய் வந்திருக்கிறேன், என் நோயை சுகமாக்குவார். என்னை, என் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் பிசாசுகளை துரத்துவார், மந்திர தந்திரங்களை உடைப்பார் என்று உங்களுக்குள் தைரியமாய் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? வேலை வேண்டுமா? குழந்தை வேண்டுமா? வீடு வேண்டுமா? என்ன வேண்டும்? எல்லாவற்றையும் கொடுப்பார். காரணம், அவர் அந்த வேதனைகள் எல்லாம் தாமே ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, தம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராக இருந்தும் மிகுந்த தரித்திரரானார். நமக்காக ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது நான் தகுதியில்லை என்று சொல்லக்கூடாது, ஒருவராவது எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லக்கூடாது. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ, அவர்தான் உங்களை இன்று அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை அணைத்து முத்தமிடுவார், ஒவ்வொரு முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கண்ணீரை துடைப்பார். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? யாவரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். பெரியமானவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதே ஆண்டவர் தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். அன்போடு கேட்கிறார், தம்பி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாலிபனே, என்ன செய்ய வேண்டும்? அவளோடு கேட்கிறார். கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் இருதயத்தை திறவுங்கள். தயவு செய்து இருதயத்தை திறவுங்கள். உங்கள் உதடுகளை திறவுங்கள், வாயை திறவுங்கள். அவரிடம் சந்தோஷமாய் கேளுங்கள். நாம் அனைவரும் இப்பொழுது ஒரே குடும்பமாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரே குடும்பம், ஒரே குடும்பம், இயேசு கிறிஸ்துவின் குடும்பம், மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் குடும்பம், ஒரே குடும்பம். தேவனுடைய வீட்டாராக நாம் இங்கு வந்திருக்கிறோம். எனவே அருகே நிற்கிறார். வாயை திறந்து நாம் கேட்போம். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சுகமில்லை என்று எது வேண்டுமோ நாம் அதை கேட்போம். யாருமே எதையும் கேட்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, mighty and wonderful Jesus. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய அருள்நாதர் நமது மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். நம் கண்ணீரை துடைப்பதற்காக, கண்ணீரை துடைப்பதற்காக அவர் நமது மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. ஆத்துமாவில் அற்புதமா, வீட்டிலே அற்புதமா, சரீரத்தில் அற்புதமா, எதையும் பெறும் ஒரு நேரம் இது. காரணம், உயிரோடு இருக்கும் இயேசு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் சொல்கிறது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உள்ள கவலைகள், கண்ணீர் மாறும்படி இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்குவார். இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம், ஒரு சாந்தி உள்ளத்தை நிரப்பும், ஒரு தூய்மை உள்ளத்தை இப்பொழுது நிரப்பும். நீங்கள் அதை உணர்வீர்கள். காரணம், அதை கொடுக்க அவரோடு உங்கள் அருகே தோன்றி இருக்கிறார். தன் காயப்பட்ட கரத்தினால் காயப்பட்ட உள்ளத்தை மாற்றி அதை பரிசுத்தம் பண்ண அவளோடு வந்து நிற்கிறார். ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் பண்ணும், என்னுடைய ஜெப குறைவை மன்னியும், வேத வாசிப்பு குறைவை மன்னியும், மற்றவர்களுக்காக ஜெபிக்காத குற்றத்தை மன்னியும், நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்த பொழுதிலும் நன்மை செய்யாத என்னுடைய கொடிய குணத்தை மன்னியும், எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு சொல்லும் பெயர்களை சொல்லி உங்களை கூப்பிடுவேன். உங்களுடைய தேவைகளை அவர் சொல்ல நான் அறிவிப்பேன். ஆனால் உங்களை தொடுவதோ அவர்தான். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Thank you Jesus. ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். என் தகப்பனே, என் வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும்.
சமாதானமற்ற என் வாழ்க்கையை மாற்றும், மாற்றும் ஆண்டவரே, மாற்றும், மாற்றும். தெய்வீக சமாதான உள்ளத்தை நிரப்பும். எனக்கு சாந்தி இல்லை என்று சொல்கிறவர்களே, தயவு செய்து கண்ணீரோடு கெஞ்சு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் அன்பு சகோதரன் ஆல்பர்ட் திரும்ப 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 உங்கள் பெயரின் கண் முன்பு வருகிறது. குடும்பத்தில் உள்ள கவலைகளினால் வாழ்வதை விட சாவது எவ்வளவு நல்லது என்று புலம்பும் உங்களை இயேசு ஆசீர்வதிக்கிறார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தை இப்பொழுது நிரப்புகிறது. எனக்கா இந்த ஆசீர்வாதம் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். அன்பு தம்பி அருணாச்சலம், நீங்களும் அதே விதமாகத்தான். ஐயோ, நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, எனக்கு அருள் கிடைக்குமா என்று புலம்பும் அருணாச்சலம், இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றுகிறது. என் அன்பு மகள் அருணா, எத்தனை அழகாய் நீ பாடுகிறாய். பாடும் வரத்தை உனக்கு ஏராளமானோர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு பயந்து, மற்றவருடைய வேதனை வார்த்தைகளுக்கு பயந்து, அதை பயன்படுத்தாமல் பயந்து பயந்து இருக்கிற இதனால் உன் ஆன்மீக ஆசீர்வாதத்தை, அதில் உள்ள ஆறுதலை நீ இழந்து போனாய். அருணா, இயேசு இந்த இரவு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் மீது அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. அவருக்காக ஊழியம் செய்ய முன் வா. உனக்கு கொடுத்திருக்கும் தாளந்தை பயன்படுத்து. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அன்பு சகோதரி சுகந்தி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரம் மீது இறங்கி வருகிறது. பலவிதமான பாடுகளினால் மிகவும் சோர்வுற்று எல்லாவற்றையும் இழந்து தவித்து நிற்கிறீர்கள். எனக்கு வாழ்வு கிடைக்குமா, என் ஜெபத்தையும் கேட்பார், என்னால் ஜெபிக்கவே முடியவில்லையே என்று புலம்பும் என் அன்பு சகோதரி சுகந்தி, அருள்நாதர் இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வல்லமை திரும்ப இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இயேசு சுவாமி உள்ளம் உடைந்த ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். உள்ளம் உடைந்த அந்த பாஸ்கரை தொடும். சேரில் உட்கார்ந்திருக்கும் அந்த அன்பு சகோதரனை ஆசீர்வதியும். 5வது வரிசையில் 2வது இருக்கிற அந்த அன்பு சகோதரனை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் அவரை தொடற்றும், உடைந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்தட்டும். நன்றி, கோடா கோடி நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய ரத்தம் இப்பொழுது கழுவட்டும். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கெட்ட பிசாசுடைய சக்திகளை சபிக்கிறேன். தெய்வ குமாரனே, பாவங்களின் வேரை சபிக்கிறேன். எல்லா பாவத்தின் வேரும் இன்று சாகட்டும். அது பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். பாவத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு இன்றோடு அறுந்து போகட்டும். நன்றி, கோடா கோடி நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி. என் அன்பிற்குரியவர்களே, எங்கே இயேசு உண்டோ அங்கே பிசாசுகள் நடுங்கும். எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே பிசாசுகள் நடுங்கும். எப்பொழுதும் உங்கள் நடுவில் இருந்து பிசாசுகள் கடந்து போவதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து இந்த பிசாசுகள் போவதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். அருள்நாதர் இயேசு அருகே நிற்கிறார். அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு பிசாசு இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சுவாமி பொல்லாத பிசாசினால், பிசாசின் வல்லமையினால் தவிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக. குடும்பம் குடும்பமாய் விடுதலை செய்வீராக. எல்லா பில்லி சூனிய சக்திகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். ஒவ்வொரு பிசாசையும் நான் வாதிக்கிறேன். பொல்லாத பிசாசை, என் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, ஒவ்வொரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வாதிக்கிறேன். I torment you in the name of Jesus. Lord Jesus, according to your command, I torment every evil power. I torture every evil power. Let evil power come out, every evil spirit come out, let every demonic power come out, let every sickness making devil come out in Jesus name. வியாதி உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் சக்திகளையும் சபிக்கிறேன். வேரில் அவைகள் இற்று விழும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். பலரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற பிசாசுகள் இப்பொழுது நடுங்கி ஓடுகின்றன.
நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் இன்று பழைய பிசாசை இனி காண்பதே இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணப்போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இப்பொழுது நோய்களை குணமாக்குவார். ஐயோ, என் சரீரம் எத்தனை பாடுள்ளதா இருக்கிறது, எத்தனை நோய், எத்தனை வலி இயேசு சுவாமி, தூக்கமே இல்லை எனக்கு, ஐயோ எனக்கு இந்த வேதனை தாங்க முடியவில்லையே என்று புலம்பும் ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மார்பிலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் சுகமளிப்பார். ரைட் நவ், இப்பொழுது சுகமளிப்பார். இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்கிறார், பொல்லாத டயபெட்டிஸ் நோயினால், நீரிழிவு நோயினால் பலர் வேதனைப்பட்டு அதில் உள்ள குழப்பத்தினால் சரீரம் முழுவதும் வேதனையில் நிறைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய உடலில் அதனால் அநேக கட்டிகள் வந்திருக்கின்றன. இந்த கட்டிகள் ஆறவே இல்லை. இயேசு இப்பொழுது இந்த கட்டிகளை மாற்றுவார். அவள் இப்பொழுது கண்ணெதிரே மறையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னை தொட வேண்டும் ஐயா, இயேசு என்னை தொட வேண்டும் ஐயா என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து உங்கள் மார்பில் உங்கள் கைகளை வையுங்கள். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவருக்காகவும் 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 இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார், ஒவ்வொருவருக்காக. எனவே அவர் உங்களை தொட்டு சுகமாக்காமல் போகவே முடியாது, போகவே முடியாது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். வெரிகோஸ் வெயின் என்ற கொடிய நோயினால் பாடுபடுபவர்களை இயேசு இப்பொழுது சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். அற்புத வல்லமை அந்த காலில் இறங்குகிறது, அவர்களை அற்புதமாய் குணமாக்குகிறது. நன்றி, நன்றி. கொடிய பிட்ஸ் நோயினால் வேதனைப்படுபவர்களை இயேசு இப்படி தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். எப்சிபா, பல வருடங்களாக இந்த நோயினால் நீ வாடி தவித்து கொண்டு இருக்கிறாய். அன்பு சகோதரன் நாராயணன் உங்களையும் வாட்டி வதைக்கிறது. இயேசு இப்பொழுது அதை அதட்டி போடுகிறார், அகற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. கொடிய வலிப்பு நோய் இனி வருவதே இல்லை. பொல்லாத வலிப்பு நோயே, ஒவ்வொரு சரீரத்திலும் இருந்து வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். வா வெளியே என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் குனிந்து தொட்டுக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, குனிந்து தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒரு இன்பமான உணர்ச்சியை பலர் பெறுகிறீர்கள். ஏதோ குளிர்காற்று அடித்தது போல இன்பமாக இருக்கிறது. வேறு சிலருக்கு மின்சாரம் பாய்ந்தது போல இருக்கிறது. வேறு சிலருக்கு யாரோ தொடுவது நன்றாய் உணர்கிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டுக்கொண்டு இருக்கிறார். சூரியன் அஸ்தமித்த பொழுது வியாதினால் வாடின யாவரையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்து அவளை குணமாக்கினார். ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது, நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிகள் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, என்னை தொடுவதற்காய், என் மகளை தொடுவதற்காய், மூளை வளர்ச்சி இல்லாத என் பிள்ளையை தொடுவதற்காய் நன்றி, 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 நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி உண்மையாகவே குனிந்து ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். பிரதர் ஆண்ட்ரூஸ் இயேசுடைய ஜெபத்தை கேட்கிறார். வல்லமையுடைய சரீரத்தில் நெருப்பை போல இறங்குகிறது, மின்சாரம் போல இறங்குகிறது. அன்பு சகோதரன் யோபுவை போல நான் கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கலங்கி தவிக்கும் இயேசு தொடுகிறார். இயேசுமை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சமூகத்தில் வந்த ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்தவளை குணமாக்கினது போல இன்று இந்த மைதானத்தில் அவளோடு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் மரணத்தை ருசி பார்த்தீர் என்பதை நினைத்தரலும். ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருடைய நோய்களையும் நீர் சுமந்ததை, சிலுவையில் சுமந்ததை நினைத்தரலும். ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும். இந்த நோய்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கேன்சர் மறையட்டும், இருதய நோய்கள் மறையட்டும், டியூமர்கள் மறையட்டும். அவள் கண்ணெதிரே இந்த கட்டிகள் இருந்த இடம் இப்பொழுது இல்லாமல் இருப்பதாக. நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருடைய சரீரத்தையும் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நோயும் குணமாக்கி கொண்டு இருக்கிறார். நம்முடைய தகப்பன் நமக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறார். காயப்பட்ட கரத்தில் நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் நீங்கள் விரும்புகிற எதையும் கேட்கலாம், நீங்கள் விரும்புகிற எதையும் கேட்கலாம், விரும்புகிற எதையும் கேட்கலாம்.
இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரீட்சையில் வெற்றி வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. ஜெபங்களை கேட்கிறார். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கும் என் அன்பு மகளே, இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். லோரி, இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். சுகுணா, இயேசுனை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரங்களை தொடுகிறது. பிரதர் ஆஸ்டின் இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். ராஜகுமார் இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. அருணோதயம், வேடிக்கையான பெயர். சிஸ்டர், உங்களை இயேசு ஆசீர்வதிக்கிறார். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. என்னுடைய வல்லமை உலாவிக் கொண்டு இருக்கிறது. இயேசு முன் வரிசையிலிருந்து கடைசி வரிசை வரை உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒருவரையாவது அனைத்து முத்தமிடாமல் அனுப்பவே மாட்டார், அனுப்பவே மாட்டார், அனுப்பவே மாட்டார். இன்னும் அவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார், இன்னும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஐயோ, அவருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவோம், எப்படி நன்றி செலுத்துவோம். கவலைப்படாதீர்கள். பழைய பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவதில்லை, பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் பின்தொடர்ந்து வருவதில்லை, பழைய பிசாசுகள் உங்களை பின்தொடர்ந்து வருவதில்லை, மந்திர சக்திகள் உங்களை பின்தொடர்ந்து வருவதில்லை, பழைய நோய்கள் வருவதில்லை, வலிகள் வருவதில்லை, கட்டிகள் வருவதில்லை, வலிப்பு நோய்கள் வருவதில்லை. ஹalleluya. இயேசு எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. இயேசு சுவாமி ஒவ்வொரு கர்ப்பத்தையும் ஆசீர்வதியும், குழந்தையற்ற ஒவ்வொரு கர்ப்பத்தையும் ஆசீர்வதியும். அந்த கர்ப்பத்தில் குழந்தை பொழுது நான் வைக்கிறேன், விசுவாசத்தினாலே வைக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறேன், வேலையில்லாத பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறேன். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் அப்பா. நன்றி, 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 நன்றி. ஹalleluya. எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Praise the Lord. என் பேர் ராணி. நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து வந்த ஒரு வண்டி இடிச்சு கீழே விழுந்துட்டேன். அதனால ஏற்பட்டதுனால எனது இடது பாகம் இந்த வலியாக இருக்கும், முதுகு வலி தாங்க முடியாமல் இருக்கும். மேக்னெட் பெல்ட் எப்பவும் பொறிச்சிருப்பேன், இரவெல்லாம் தூங்க முடியாத முடி மிகவும் எதிரியோடு இருந்து நாட்களை கழித்தேன். இப்பொழுது அங்கில் ஜெபிக்கும் போது எனக்கு மேல் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. 2-3 முறை என்னால் உணர முடிந்தது. இப்பொழுது இந்த வலியெல்லாம் போய்விட்டது. இருக்க முடியாமல் கால்களை மாற்றி மாற்றி மடக்கி வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கருத்திருந்தேன். இப்பொழுது தேவன் எனக்கு விடுதலை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் கை தட்டுங்க. கர்த்தர் செய்த அற்புதம். குனிஞ்சு பாருங்க சிஸ்டர். இல்ல இன்னொரு செய்து பாருங்க. இல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த சகோதரி சுகமாக்கினதை போல உங்களுடைய முதுகு வலியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். பேர் சொல்லுங்க. என் சரோஜா. என்னை கர்த்தர் வந்து நான் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை கண்ணீரோடு அழுவேன். கர்த்தர் என்னை வந்து தொட்டார். ஆமே, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறார் என்று சகோதரர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இந்த அம்மா இயேசுவை தரிசித்தார்கள். இயேசுவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? கர்த்தர் முடிய அத்துக்கொண்டு என்னை இப்படி கை தொட்டான். என்னுடன் உள்ளம் துடித்தது. என்றவரே, கர்த்தருக்கு கூட என் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் உண்மை பார்த்தீர்களா? இன்றைக்கு ஐயா ஜெபம் பண்ணும்போது இயேசுநாதர் இறங்கி வந்து அவர்களை தொட்டார், தரிசனம் கொடுத்தார். என் பேர் சுகந்தி. என்னை சகோதரன் பேர் சொல்லி என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்சில் எப்படியோ தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைத்தது. அன்பு சகோதரி சுகந்தி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரம் மீது இறங்கி வருகிறது. பலவிதமான பாடுகளினால் மிகவும் சோர்வுற்று எல்லாவற்றையும் இழந்து தவித்து நிற்கிறீர்கள். எனக்கு வாழ்வு கிடைக்குமா, என் ஜெபத்தையும் கேட்பார், என்னால் ஜெபிக்கவே முடியவில்லையே என்று புலம்பும் என் அன்பு சகோதரி சுகந்தி, அருள்நாதர் இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வல்லமை திரும்ப இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஹalleluya,
Thank you, Jesus. எனக்கு பயங்கர இருமல் இழுப்பு நெஞ்சு வலியால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் குறையவில்லை. மற்றபடி ஜனவரி 19 பால்த்து நகரன் பேசும்போது நான் டிவி பக்கத்தில் உட்கார்ந்திருந்த போது இயேசுவே என் பேரை சொல்லி என்ன சொல்ல வேண்டும் சொல்லி ஜெபித்ததும் அந்த வினாடியிலே என் பேரை சொல்லி சுகந்தி உன்னை இயேசு அதிகமாய் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த உடனே எனக்கு பரிசு தாயில நிரம்பி சத்தம் போட்டு அழுது ஜெபித்தேன். இழந்து போனதையெல்லாம் திரும்ப தருவேன் என்று சொன்னார். என் வீடெல்லாம் நான் வித்துட்டேன். இப்போது ஒரு சின்ன வீடு வாங்கி இருக்கிறேன். மறுபடியும் தருவேன் என்று கடவுள் என்னோடு பேசி இருக்கிறபடியால் அவருக்கு நன்றியோடு. பாத்தீங்களா இயேசுநாதருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. மகளை நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கான்னு சொன்னாங்க. தன்னுடைய அருமை வீட்டை கூட இழந்து இன்னைக்கு தெருவில் நிக்கிறனேயா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தாங்க. இயேசுநாதர் தரிசனம் கொடுத்தார், பெயர் சொல்லி கூப்பிட்டார். இப்ப எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு பரிபூர்ண விடுதலை கிடைத்திருக்கிறேன். நான் நம்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிமளா என்னோட பேரு. எத்தனையோ குழப்பங்களுக்கு இடையில இருந்தேன்னா இப்போ ஆண்டவர் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். என்னுள் ஒரு விசேஷ ஒளி என் முன்னாடி வந்ததை நான் உணர்ந்தேன். யாரோ என்னை தொட்டது போல ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. இப்போ நான் சமாதானத்தோட இருக்கேன். பாருங்கள், இந்த இளம் பிள்ளை பரிமளா இளம் வயதிலே எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள், மிகுந்த பாரத்தோடு வந்தாள். ஆனால் இன்றைக்கு இயேசுநாதர் அவளுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அப்படி தரிசனம் கிடைக்கும் போது யாரோ தொட்டவளுக்கு எப்படிமா உணர்ந்த? ஒரு மின்சாரம் பாஞ்சது போன்ற ஒரு உணர்ச்சி எனக்கு வந்தது. எனக்கு அதை சொல்ல தெரியல. எப்படி உணர்ற? நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா. கவலையெல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? ஆண்டவர் எடுத்திருக்காரு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.